Hello everyone, welcome back to my channel Sara Designs. Let's see the part 2 stitching video. இப்போ front blouse எடுத்துக்கலாம். இதுக்கு மேல lining place பண்ணி turn பண்ணுங்க. இப்போ neckல stitch பண்ண போறோம் single guide யூஸ் பண்ணி. So stitch பண்ணியாச்சு. இப்போ excess fabric cut பண்ணிடலாம் neckல. நெக்ல இந்த மாதிரி சின்ன சின்ன நாட்சஸ் கட் பண்ணிட்டு டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டர்ன் பண்ணியாச்சு. கார்னர்ஸில் டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது பேக் பார்க்கலாம். சில்க் காட்டன் மேலே லைனிங்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்கில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது நாட்ச் கட் பண்ணிவிட்டு நெக்கை டர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் கார்னர்ஸில் டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது ஹூக் அண்ட் பார் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சில்க் காட்டன் அண்ட் காட்டன் லைனிங் கட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது காஜா சைடு தான் முதல்ல ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 3 inches வித் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அது எடுத்து இந்த மாதிரி அடியில் வச்சு 0.5 inches ஸ்டிச்சிங் அலவன்ஸில் தைக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க. இதுக்கு மேலே தைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஹூக் சைடு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி மேலே வச்சு 0.5 inches ஸ்டிச்சிங் அலவன்ஸில் தைக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். ஸோ பேக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஷோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம கன்சில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் ரா எட்ஜஸும் தெரியாது. ஸோ ஷோல்டரில் நம்மளுக்கு ஓவர்லாக் போடுற வேலையும் இருக்காது இந்த மாதிரி கன்சில் ஒர்க் பண்ணோம்னா. ஸோ இன்னொரு ஷோல்டர் இதே மெத்தடில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கலாம். சில்க் காட்டன் அண்ட் லைனிங்கை இந்த மாதிரி ஒன்றா வச்சு டாப் ஸ்டிச் போட போகிறோம் கார்னர்ஸில். இப்போது ஸ்லீவை பாதியாக ஃபுல் பண்ணிக்கோங்க. மிடில் நாட்ச் கட் பண்ணிக்க போகிறோம் மேலே அண்ட் கீழே. இப்போது ப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம்.
இப்போது கீழே ப்ளீட்ஸ் வைக்கலாம். மேலே எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் கீழேயும் ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ பஃப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது பார்டர் எடுத்துக்கலாம். ஸோ இது மேலே லைனிங் வச்சு சிங்கிள் கட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு ஒட்டின மாதிரி ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ பஃப் எடுத்துக்கோங்க. லைனிங் சைடு ஒன்றா இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது இதை மேலே திருப்பி வச்சு இந்த மாதிரி எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை மடித்து ஒரு தையல் போட போகிறோம். ஸோ ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்லீவ்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ்ஸும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது சைட் சீமில் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி தைக்க போகிறோம். ஸோ சைட் சீம் தைச்சு முடிச்சாச்சு. இப்போது இதை பாதியாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி டாட்ஸ் மார்க் பண்ண போகிறோம். லென்த் 5 inches அண்ட் வித் வந்து 0.5 inches மார்க் பண்ணி தைக்க போகிறோம். ஸோ பேக் டாட்ஸ் முடிச்சாச்சு. இப்போது இதை மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ 27 inches இருக்குது. இப்போது 5 inches ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. ஸோ வித் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இந்த 27 inches இன்டூ 3 times ப்ளஸ் 2 inches வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ். ஸோ டோட்டலாக 83 inchesக்கு வித் எடுக்க போகிறோம் அண்ட் 5 inchesக்கு லென்த் எடுத்துக்கலாம். இப்போது லைனிங்கும் சில்க் காட்டன் மாதிரி தான் சேம் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி மிடில் டாப் ஸ்டிச் போட போகிறோம். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கார்னர்ஸில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது கார்னர்ஸில் 1 inch மடித்து தைக்க போகிறோம். இப்போ 0.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1.5 inches மார்க் பண்ணி நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். அகெயின் 1.5 inches மார்க் பண்ணுங்கள். இதை ஆப்போசிட் டைரக்ஷனில் மடிக்கணும்.
இப்போது இங்கேருந்து 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஆப்போசிட் டைரெக்ஷனில் மடிக்கணும். ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ ப்ளீட்ஸ் வச்சதுக்கப்புறம் அயன் பண்ணுங்கள். ஸோ இன்னும் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ளீட்ஸை ப்ளவுஸில் ஜாயின் பண்ணோம்னா ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு, ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பட்டு பாவாடையுடைய பாடி பீஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பேக் பாடி பீஸ். ஒரு சைடு வந்து ஃபோல்ட் பண்ணி தைக்க போகிறோம். இது வந்து இந்த மாதிரி ஆஃபாக ஃபோல்ட் பண்ணி தைக்க போகிறோம். நான் வீடியோவில் எப்படி ஃபோல்ட் பண்ணுறனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ தைச்சி முடிச்சிட்டோம். இப்போது ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க சைட் சீமில். இப்போ இதை பாதியாக மடித்து டாட்ஸோட லென்த் 5.5 இன்ச்சஸ் அண்ட் வித் 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி டாட்ஸ் தைக்க போகிறோம். இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் மார்க் பண்ணி டாட்ஸ் தைக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் பாடி பீஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்லேயும் டாட்ஸ் பிடிக்க போகிறோம். டாட்ஸோட லென்த் வந்து 5.5 இன்ச்சஸ் அண்ட் வித் வந்து 0.5 இன்ச்சஸ். நெக்ஸ்ட் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் 1 இன்ச்சஸ் வித்துக்கு. இப்போ இந்த கிராஸ் பீஸை அடியில் இந்த மாதிரி வச்சு தைக்க போகிறோம். ஸோ தைச்சி முடித்ததுக்கு அப்புறம் இதை இந்த மாதிரி 2 டைம்ஸ் மடித்து தைக்க போகிறோம் மேலே சைடு. ஸோ இதுதான் பவுண்டிங்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் நெக்லையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது சைட் சீமில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பாடி பீஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ பாடி பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போது லைனிங் எடுத்துக்கலாம். வேஸ்ட்டில் 1 இன்ச் ப்ளீட்ஸ் தான் வைக்க போகிறோம். முதல்ல 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் சைட் சீம்காக. அடுத்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணி இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ 3 இன்ச்சஸாக மார்க் பண்ணி தான் 1 இன்ச்சஸ் ப்ளீட்ஸ் வந்து நம்ம வைக்க போகிறோம் வேஸ்ட்டு ஃபுல்லாகவே.
நெக்ஸ்ட்டு பட்டு பாவாடை எடுத்துக்கலாம். முதல்ல 1 inches மார்க் பண்ணிக்கோங்க சைட் சீமுக்காக. நெக்ஸ்ட் 3 inches மார்க் பண்ணி இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பட்டு பாவாடைக்கும் வந்து நம்ம 3 inches தான் வந்து மார்க் பண்ணி 1 inch ப்ளீட்ஸ் தான் வைக்க போகிறோம். ஸோ வேஸ்ட்டு ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து 1 inch வந்து சைட் சீமுக்காக விட்டுறணும். ஸோ பட்டு பாவாடைக்கு வந்து நம்ம பாக்ஸ் ப்ளீட்ஸ் தான் வைக்க போகிறோம். அண்ட் இது பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும் அண்ட் எலகண்ட்டாக இருக்கும். இப்போது இதை ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே 1.5 inches மட்டும் விட்டுட்டு ஜாயின் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க. இதே மாதிரி தான் லைனிங்கும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது ஸ்கர்ட்டை பாடி பீஸோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது லைனிங்கை இந்த மாதிரி உள் சைடாக விட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எட்ஜஸ் மடித்து தைக்கணும். இப்போது இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த டுட்டோரியல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.